இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, ஒரு வயசு பொண்ணு ஒரு பையனோட, அதுவும் சிட்டி பையனோட போறது எவ்வளவு ஆபத்தான விஷயம்னு உனக்கு சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? அதனாலதான் நான் சொல்றேன். நல்லா இருக்கு சித்தி. இல்ல, நாளைக்கு அக்கா அவரோட வெளியே போறேன்னு சொன்னதுக்கு வேணான்னு சொல்றீங்க. ஆனா அன்னைக்கு ஜெகதீஷோட எதுக்கு அக்காவை அனுப்பி வச்சீங்க? அப்ப மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நீங்க அட்வைஸ் பண்ணல? இங்க பாரு, நீ ஏதோ பெரிய லாஜிக்கா பேசுறதா நினைக்காத. ஜெகதீஷ்ங்கிறவன் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்த பையன். முட்டாள் மாதிரி ஆளுங்க கிட்ட எந்த ஆபத்தும் இல்லம்மா. அதோட உன் அக்காவால அவனை மாத்த முடியும். ஆனா பணம் இருக்கிறவன், இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவனை எல்லாம் யாரு நினைச்சாலும் மாத்தவே முடியாது. அதனாலதான் இவன் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றேன். புரிஞ்சுதாமா? அப்படின்னா ஷாலினிக்கு மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்க? அது ஷாலினி இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த பொண்ணுல, இதெல்லாம் அவளுக்கு நல்லா தெரியும். அதனால அவளால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா உன் அக்கா அப்படி இல்லையே. சரி சித்தி, நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிறோம். அக்கா, நேரமாச்சு, வா போலாம். வா போலான்றல, வா. அக்கா, மாமா வந்திருக்காரு. அக்கா, ரொம்ப பெரிய கார்ல வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள வந்திருக்காரா? இல்லக்கா, வெளியதான் இருக்காரு. அக்கா, மாமா தான் கால் பண்றாரு. பேசு, இந்த பேசு. ஹலோ. ஹலோ. நான் வெளியில கார்ல தான் வெயிட் பண்றேன். சரி, நான் வரேன். லக்ஷ்மி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சித்தி. நான் சொன்ன அந்த 3 குணங்களுமே அந்த பையன் கிட்ட இருக்கு அப்படின்னா, நீ எதை பத்தியுமே யோசிக்காம நோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம். சரியா? சரி சித்தி. வாக்கா. ஹாய். ஹாய். இன்னைக்கு நமக்கு ஒரு ட்ரூ ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. டோர் சரியா மூடலன்னு நினைக்கிறேன். இருங்க, நானே மூடுறேன். சரி, கிளம்பலாம். ஹலோ காய்ஸ். டேய் மச்சான், Hey, ஹாய்டா. ஹாய் மித்ரா. ஹலோ.
சிட்டி பசங்களை எல்லாம் நம்பவே கூடாது. அவங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க. பணம் இருக்கிற பசங்களுக்கு கணக்கே இல்லாத அளவுக்கு பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கும். டேய் மித்ரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க நாங்க மட்டும் இல்ல, உனக்கு காலேஜ்ல ஒரு எனிமி இருந்தானா அவனும் இருக்கான். எனிமியா? யார்ரா? வேற யாரா? அந்த ஜெய் தான். ஜெயா? எங்க? அதோ அங்க. காய்ஸ், I'll be back in 5 minutes. ஓகேடா. ஹலோ ஜெய். ஜெய், சின்ன சின்ன சண்டை, பிடிவாதம், கோபம் இதெல்லாம் காலேஜ் லைஃப்ல ரொம்ப காமன். இப்ப வேறடா, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். Hi Mitra, ஹாய், how are you? I'm fine. Happy to see you. டேய் மித்ரா, இதோ இத குடி. டேய் வேணாடா. ஏய் பரவாயில்ல குடிடா. டேய் வேணாங்கறேன்ல. குடின்னு சொல்றேன். அப்படிப்பட்டவங்களுக்கு இல்லாத பழக்க வழக்கமே இருக்காது. குடி, சிகரெட்டு, ட்ரக்ஸ்னு இப்படி நிறைய இருக்கும். குடிடா. டேய் 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 வேணாம் 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 வேணாம். ஏய் சாரிடா. சாரி, தெரியாம கொட்டிட்டேன்டா. பரவாயில்ல விடு. பக்கத்துல தான் என் ரூம் இருக்கு. வா வாஷ் பண்ணிக்கோ. போலாம் வா. ஹே நோ, பரவாயில்ல. Hey, come on யா. Come on. நோ, இட்ஸ் ஓகே. வா போலாம். சித்தி சொன்ன மாதிரி இவர் நல்லவரா கெட்டவரா? என்னங்க, ஏன் லாக் பண்ணீங்க? இந்த மாதிரி ரூம்ல தனியா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்தா ஒரு பையன் கதவை எதுக்கு சாத்துவான்னு உனக்கு தெரியாதா? மித்ரா, நீ யாரை தேடிட்டு இருக்க? டேய், என் கூட வந்த பொண்ணு இங்க தான் நின்னுட்டு இருந்தா. அந்த பொண்ணா? ஜெய் இப்பதான் இந்த பக்கம் கூட்டிட்டு போனான்.